ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை, வழியறியா என்னை அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டிய தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு நல்ல ஆராதனையை தந்தீங்க. தொடர்ந்து நாங்கள் சந்தோஷத்தோடு உங்களை மகிமைப்படுத்தி பாடி துதித்து விடுதலையோடு உங்களுடைய பிரசன்னத்தை உணர செய்தீங்க. இப்பொழுது நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா, உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையை கேட்டு பலன் கொள்ள பண்ணுங்க. உடைய பிள்ளைகளுடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர், உடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளோ பெரியவர் என்பதை உடைய வார்த்தையை கொண்டு உடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்க. இந்த சத்தத்தை இந்த இடத்திலையும் ஆண்டவரே தூரத்திலையும் இதை ஆண்டவரே ஸ்தோத்திரமையா வேறு ஆண்டவரே இடங்களில் இருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுங்க. நம்முடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்கும் போதே உடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யுங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, அந்தகார வல்லமைகள் அழிந்து போவதாக, கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் நிர்மூலமாவதாக. தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை, சிந்தைகளை, நினைவுகளை, எண்ணங்களை நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரை நீர் பிரயோஜனப்படுத்த நிற்கிறேன். நீங்க உபயோகப்படுத்துங்க. நாங்க கேட்கிறோம். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டு பண்ணுங்க. சுற்றில தேவ மகிமை சூழ்ந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் ஒருமனப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்புறீங்களா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். சரி, இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம்.
எடுத்துக்கோங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 139 சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. அதனுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர். போதும், நல்லா கவனிங்களேன். இந்த அருமையான இந்த சங்கீதத்தை ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று நாம மேல வாசிக்கிறோம். அப்ப இது யார் பாடின சங்கீதம் சொல்லுங்க? தாவீது பாடின சங்கீதம். அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது எப்படி பாடுறாரு பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து என்ன செஞ்சிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை புரிய வைக்க போறார். ஆமென் சொல்லுங்க. என்ன புரிய வைக்க போகிறாரு? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆராய்ந்து அறிந்தவர் அப்படிங்கிறத நாம தலைப்பா இன்னைக்கு வைத்து தியானிக்க போகிறோம். யாரு தெரியுமா? கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, உங்களை ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க சொல்லிடணும். ஏன்னா அவர் ஒருவர் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னால வரைக்கும் உங்களுக்குள்ள பல குழப்பம் இருந்திருக்கலாம். என் சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறாரா? என்னுடைய கஷ்டத்தை அவர் அறிந்திருக்கிறாரா? என்னுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறாரா? என் குடும்பத்தில் நான் படுகிற இந்த பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறாரா? நான் எவ்வளோ ஒரு இக்கட்டுக்குள்ள இருக்கிறேன், எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறேன். நான் ஏமாற்றப்பட்டது, நான் தன்னந்தனியா தனித்து விடப்பட்டது, எல்லாருக்கும் முன்னால நான் அவமானப்பட்டது போல, தலை குனிந்து நிற்கிறது போல ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேனே, இதை அவர் அறிந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட, ஒரு மனநிலைமையோட ஒருவேளை இந்த இடத்துல வந்து நிற்பீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை போல நீங்களும் நானும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை அறியாமல் அல்ல, உங்களை நல்லா என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷன் எல்லாரும் நம்மளை எப்படிதான் அறிந்திருப்பாங்க? சும்மா ஜஸ்ட் அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, ஒரு நாள் தான் அவங்ககிட்ட என்ன செஞ்சிருக்கிறேன், பேசி இருக்கிறேன், ஒரு நாள் பழக்கம் தான் எனக்கு, ரொம்ப எனக்கு தெரியாது அப்படிம்போம். அப்படிதான் இந்த உலகத்துல நாம ஒரு மனுஷனை என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனா ஒரு மனுஷன் ஒரு முறை அறிந்திருந்தாலும் அவனை குறித்து பயங்கரமா பேசக்கூடிய மனுஷனா இருக்கிறான். ஆமா தானே? மனுஷனுக்கு நம்மளை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சாலும் ரொம்ப தெரிஞ்சது போல பில்டப் கொடுக்கிற ஆட்கள் தான் யாரு? மனுஷங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் உண்மையாகவே நம்மளை எப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா விதங்களிலும் நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆராய்ந்து பார்க்கிறாரு. உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறாரு. உள்ளத்துக்குள்ள இருக்கிற நினைவுகளை அறிகிறாரு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, ஆமா, நீங்க எங்க இருந்தனாலும் கேட்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற அலங்கோலங்களை, உங்க வாழ்க்கையில இருக்கிற அவலட்சணங்களை, உங்க வாழ்க்கையில இருக்கிற மீறுதல்களை, உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்மார்க்கத்தை, உங்க வாழ்க்கையில இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அறிய முடியாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப செக்யூரா, ரொம்ப ஜெனூனா நான் அதை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், இன்னைக்கு பிரசங்கிக்கிற தேவனாகிய கர்த்தர், இன்னைக்கு பேசுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உன்னுடைய அந்தகாரங்கள் எனக்கு தெரியும். அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமே. அப்ப ரெண்டு நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். என்ன யாருமே பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு கஷ்டத்தோடு, கண்ணீரின் பாதையில் இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க அப்போ எடுக்கிற அந்த அந்த நினைவு, அந்த உணர்வு, அந்த 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 எண்ணம் எதுக்குன்னா, நாம சந்திக்கிற பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம சந்திக்கிற அந்த போராட்டம் நம்ம தலைக்கு மேல இருக்கிறதுனால அடுத்த செகண்டே நம்ம என்ன நினைச்சிருந்தோம்னா, என்ன பத்தி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சிருப்பாரு. அப்படி ஒரு நினைவு இருக்குல்ல, அப்படி ஒரு சிந்தை நமக்குள்ள வருது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன்.
ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நிச்சயமாக உன் பிரயாசத்திற்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் நெருக்கத்திற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைக்கு மிஞ்சின காரியத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அதை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். உங்கள் காரியங்களை அறிந்த தேவன் அவைகளுக்கான சகலவிதமான ஆமென் நல்ல ஒரு சொல்யூஷனை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனையில நாம் தொடர்ந்து போவது இல்லை, நம்ம தொடர்ந்து பயணிப்பது இல்லை. அவைகளில் இருந்து உங்களை என்னையும் விடுவிக்கும்படி ஆராய்ந்து அறிந்த கர்த்தர் சகல வேலைகளை அவர் ஆரம்பித்து விட்டார். நடந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிங்க. அல்லேலூயா. அதை போல சில பெற்றோர்கள் புலம்புகிறாங்க, என் பிள்ளைய திருத்துவதற்கு யாருமே இல்லை, என் குடும்பத்தில் இந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை மனம் மாறுதல் பண்ணுவதற்கு, மனம் மாற அவங்களுக்கு உபதேசிப்பதற்கு யாருமே இல்லை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக தாய்மாருடைய, அநேக தகப்பான்மாருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இவைகளில் ஆண்டவர் நிச்சயமா ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்வார். ஏன்னா அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும், நல்ல கவனிங்க, எல்லா மனுபுத்திரருடைய இருதயத்தை அறிந்தவரானதால் நீர், நல்ல கவனிங்க, அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவன் வழிகளுக்கு தக்கபடியே செய்து அவனவனுக்கு என்ன கொடுப்பாரா? பலன் அளிக்கிறா. நம்புறீங்களா? அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதுனால அவனவனுக்கு, அவங்களுக்கு அவரோடு கூட என்ன வருகிறது? பலன் வருகிறது. சில நேரத்தில் நாம ஏன் இப்படி எனக்கு நடக்கு அப்படின்னு நாம சடன்லி ஒரு முடிவு எடுத்துறோம். ஆனா அதற்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறது இல்லை? சொல்லுங்களேன். யோசிக்கிறது இல்லை. என் ஜெபம் எப்படி இருந்துச்சு, என் பக்தி எப்படி இருந்துச்சு, நான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம் எப்படி இருந்துச்சு, நான் தேவனோடு எந்த அளவுக்கு நேரத்தை செலவிட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அந்த ஸ்தானத்தை எந்த அளவுக்கு நான் காத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துவோம்னா இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம என்ன செய்யலாம்? விளங்கிக்கிடலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறோம்? எப்படி கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பாங்கிற வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தை இல்லை? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்றீங்க? அப்பாங்கும் போதே ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா. நல்லா யோசிங்களேன், நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் அப்பான்னு கூப்பிடுவதற்கு அவர் தகுதி உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா நான் கூப்பிடுறதுக்கு நான் தகுதியான ஆளா? வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய இருதயங்களுக்கு தக்கதாக, நாம் நினைக்கிற நம்முடைய நினைவுகளுக்கு தக்கதாக அவர் என்ன கொடுக்கிறாரு? பலன் உண்டு பண்ணுகிறார், பலனை கொடுக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் என்னை ஆராய்ந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சம்பவத்தையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். வேகமாக திருப்பிக்கோங்க. ஆதியாம புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. ஆதியாம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன்
ஆபிரகாமை சோதித்தார். ஆ ம் 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 ஆ அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய், நல்ல கவனிங்க, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சரி, கவனிங்களேன். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுது? இந்த காரியம் நடந்த பின்பு. எந்த காரியம்? மேல உள்ள அதிகாரத்துல வாசிங்க, 33 இருந்து வாசிங்களேன். ஒரு தோப்பை உண்டாக்கி தொழுது கொண்டான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பேர்சோபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தோப்பை என்ன செய்யறான்? உண்டாக்குறான். தோப்புன்னு எப்படிப்பட்ட தோப்பு? அருமையான தோப்பு. ஆமா, அருமையான தோப்பை உண்டாக்கி என்ன பண்ணா? சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அங்க என்ன செய்யறான்? தொழுது கொண்டான். தோப்பு எதுக்கு? ஆபிரகாமுக்கு எதுக்கு சொல்லுங்க? எனக்கு பெரிய தோப்பு இருக்கு, மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, அப்புறம் பலாமரம் இருக்கு, நிறைய பழ வகைகளை வச்சிருக்கிறோம், என் தோப்பு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. தோப்பு எதுக்கு? ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ளும்படி அப்படின்னு போட்டு எல்லாம் சுமூகமா அழகா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு எப்படி போகுது? அவனுக்கு ரொம்ப நாள் காத்திருந்தது என்ன செஞ்சுட்டு? என்ன கிடைச்சிட்டு சொல்லுங்க? ஒரு பிள்ளை கிடைச்சிட்டு. இப்ப பிள்ளை கிடைச்சிட்டு ஒரு அருமையான தோப்பு இருக்கு. தோப்புல ஆண்டவர் என்ன செய்யறான்? நல்லா தொழுது கொள்றான். தொழுது கொள்ளும் போது என்ன சந்தோஷம் இருக்குல்ல? நல்ல கர்த்தரை தொழுது கொள்றான். இதை மாதிரி அநேக நாள் இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை, இது என்ன ஒரு காரியம்? இவன் ஆண்டவரை என்ன செய்யறான்? தொழுது தானே கொள்றான். ஏன் ஆண்டவர் இவனை சோதிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன் சோதிக்கிறார்னா, இவனை ஆராய்ந்து பார்க்கும்படி சோதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஏன் சோதிக்கப்படுறோம்? எதுக்கு ஆண்டவர் என்ன சோதிக்கிறார்னா, சும்மா சோதிக்கல, உங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி சோதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவருக்கு உகந்ததா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படி, ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சோதிக்கிறார். ஆபிரகாமை அதற்காகத்தான் சோதிச்சார். ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? சோதித்தார். எப்படி எனில், ஆமா அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமே அப்படின்னாரு. உடனே அவன் என்ன செய்யறான்? அடியே, எவ்வளவு ஒரு தாழ்மையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா, உண்மையா நான் சொல்றேன், ஒரு காலத்துல ஒரு வாத்தியாரு ஒரு டீச்சரு பிள்ளைகளை கூப்பிட்டா பிள்ளை என்ன சொல்லும்? சார் சார் சொல்லுங்க சார் அப்படிங்க. இப்போ கூப்பிட்டா சொல்லுங்க என்ன என்ன. எங்க போச்சு அந்த மரியாதை? அந்த பயம் காணாமலே போயிருச்சு. அதே போல குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளை கூப்பிட்டா என்ன செய்யும்? பிள்ளைகளை என்ன செய்யும்? நடுங்கும் கிட்டுக்கிட்டுன்னு. நான் உண்மையா சொல்றேன், நான்லாம் எங்க அப்பாவுக்குலாம் அந்த மாதிரி நடுங்கியிருக்கேன். விளையாடலாம் முடியாது, சுதந்திரமாலாம் விளையாட முடியாது. எங்க விளையாண்டாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? அது நின்றுகிட்டே இருக்கும். எப்போ எங்க இருந்து அடி விழும், எந்த சூழ்நிலையில இருந்து ஆள் வரும், கம்பு வருமா, என்ன வரும்னு அந்த ஒரு பயம் மனசுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். விளையாண்டுகிட்டே இருந்தாலும் பார்வை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது இருந்து வந்துட்டாங்கன்னா நான் சிட்டா என்ன செஞ்சிடணும்? கையில சிக்கிற கூடாது. வீட்டுக்கு அருகாமையில தான் நொண்டி அடிச்சு விளையாடுவோம். ஆனாலும் அந்த டைம் ஆகும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். இதுக்கு மேல இங்க இருந்து என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. இதுக்கு மேல விளையாண்டா நமக்கு என்ன வரும்? அடி கட்டாயம் உண்டு அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னதான் சொன்னாலும் என்னதான் கண்டிச்சாலும் மனசுல ஒரு துணிகரம் என்ன செஞ்சிருச்சு? இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அது நிச்சயமா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஒரு சுபாவம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா.
நல்ல கவனிங்க. ஆனா ஆபிரகாமே ஆண்டவர் கூப்பிட்டாரு. உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாரு? இதோ அடியேன் அப்படின்னு என்றான். ஆனா ஆண்டவர் அவனை எதுக்காக கூப்பிடுறாரு சொல்லுங்க? அவனை எதுக்காக கூப்பிடுறாரு? சோதிக்கும்படியா கூப்பிடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனை சோதிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. பாசத்துல கூப்பிடுறாரா? அவனை சோதிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. இவன் ஆண்டவர் இன்னும் என்னமோ ஆசீர்வாதத்தை தரப்புறாரு போல்கிட்டு இதோ அடியே அப்படிங்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய. இருங்க, ஏன் ஆண்டவர் 3 விதமா அதை வர்ணிக்கிறாரு? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அப்போ ஆபிரகாம் என்னதான் சொல்லியிருப்பாரு? ஒரு நேரம் கூப்பிடும் போது ஈசாக்க என் மகனே, இன்னொரு நேரம் ஏகசுதனே, அடுத்து என் நேசகுமாரனே வாடா தங்கோன்னு கூப்பிட்டுருப்பாரு. இப்ப ஆண்டவர் அவ்வளத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காருல்ல, புரிஞ்சு வச்சுட்டு சொல்றாரு, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அப்படியாப்பா? சரி. அடுத்து அங்க போய் நான் ஒரு மலையை குறிப்பேன், அந்த மலையில நீ என்ன செய். அவனை என்ன செஞ்சிரு? இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலையில என்ன செஞ்சிரு? அவனை பலியிட்டு. என்ன பலியிடணும்? தகன பலினா என்ன தெரியுமா? முற்றிலும் என்ன செஞ்சிடணும்? சுட்டு எரிச்சிடணும். ஒண்ணு கூட மீதி. அது யாரு செய்யணும்? அப்பா செய்யணும். அப்பா செய்யணும். நல்லா கவனிங்களேன். நீங்க ஒருவேளை கேட்கலாம், இதுல என்ன ஆண்டவர் ஆராய்ச்சி பண்றாரு? இதுல என்ன ஆண்டவர் ஆராய்கிறார்? இதுல ஒரு சத்தியம் இருக்குங்க. இதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, 99 வருடம் காத்திருந்தவனை விட இப்ப ஆண்டவர் கொடுத்துட்டாரு பாருங்க. இவன் மனநிலைமை மாறுது. ஆமென் சொல்லுங்க. இல்லங்கும் போது கூட ஆண்டவர் மேல விசுவாசம் நிறைய இருந்திருக்கும். ஆனா எதை விரும்புகிறோமோ அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம நிலைமை மாறும், நம்முடைய சூழ்நிலை மாறும், நம்ம எதிர்பார்ப்பு மாறும், நம்முடைய பிரியம் வேற மாதிரி மாறும். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷனுக்குள்ள மாறக்கூடிய ஒன்று. ஆனா அதற்கு மத்தியிலையும் இந்த ஆபிரகாம் என் மேல எந்த அளவுக்கு மரியாதை உள்ளவனாய் இருக்கிறான், விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான், உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், உத்தமனாய் இருக்கிறான் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணும்படி கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க அடுத்த வசனம். ஆபிரகாம் நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ நைட் ஆயிருச்சு. நைட்டு என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்களேன்? நைட்டு அவன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் புசுக்குன்னு வந்தாரு, ஆபிரகாமை கூப்பிட்டாரு, உன் பிள்ளை என்ன செஞ்சிரு? கொண்டு போய் தகன பலியிட்டுன்றாரு. என்ன செய்யறது அப்படின்னு அவன் குழம்பல. ஒரு தெளிவான முடிவு எடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. தெளிவான முடிவு எடுக்காம அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரையும் 2 பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளை புறப்பட்டு போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆராய்ந்து அறிகிறார், அவனை ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆனால் அவனோ அவருடைய ஆராய்ச்சியில ஃபெயில் ஆகல, அவன் தோற்று போகல. பிசாசுடைய வலைகளுக்கு, பிசாசுடைய விருப்பத்திற்கு தன்னை விட்டுக் கொடுக்கல. அவர் என்ன விரும்பினாரோ, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதே விருப்பம் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் சோதிக்கிறார். அவருடைய விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அவருடைய விருப்பம் உங்களுக்கு நிலைவரப்பட்டிருக்கிறதா? அவருடைய விருப்பத்தின்படிதான் நீங்க வாழ விரும்புகிறீங்களா என்று சில ஆசீர்வாதங்களை உங்கள் கையில் இருந்து அவர் பிடுங்கிறது போல ஆண்டவர் கேட்கலாம். ஆனால் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கணும்னா, ஓகே உங்க விருப்பமே சொல்லுங்க, உங்க விருப்பமே என்னுடைய விருப்பம், ரெடி, ஐ எம் ரெடி, உங்க விருப்பத்துக்கு நான் செய்கிற ஆண்டவரே சொல்லுகிறோமா? சொல்ல நாம் அர்ப்பணிக்கிறோமா? ஆபிரகாம் அவர் சொன்ன இடத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். பெருமையா போல வேலைக்காரர்களை கூட்டிக்கிட்டான், ஈசாக்கை கூட்டிக் கொண்டான், தகனப்பணிக்கான கட்டைகளை எல்லாம் பிளந்து எடுத்துக்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. இங்க ஆண்டவர் அவனை உற்று பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார்.
ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் இடத்துல ஆராய்ச்சி பண்ணுகிறார். என்ன தெரியுமா? முதலாவது, அதாவது வேலைக்காரர்கள் மத்தியில ஆபிரகாம் எப்படி தேவன் மீது விசுவாசம் வைத்துள்ளான் என்பதை முதலாவது ஆராய்ச்சி பண்றார். யாருக்கு மத்தியில? அடுத்த வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் முன்குறித்த இடத்தை கண்டான். அடுத்த வசனம், தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேலைக்காரர்களுக்கு நடுவுல, அவனோடு விசுவாசமாய் இருக்கிற வேலைக்காரர்கள் நடுவுல தேவனுடைய நாமத்தை அவன் வீணிலே வழங்கல. அவிசுவாசமான வார்த்தை அவர்கள் நடுவுல பேசல. கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார்னு பரிதாபமான வார்த்தைய சொல்ல அவன் சொல்றான், நானும் என் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவேன் சொல்லல, வருவோன்னு சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். என்ன ஆராய்ந்து பார்க்கிறார்? வேலைக்காரர்கள் நடுவுல, வேலைக்காரர்கள் மத்தியில நான் சொன்ன காரியத்தை அவன் வேற மாதிரி சொல்லுவானா? நீங்க அப்படி சொல்லிடுறோம்ல. நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவை, நல்ல உறவா இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை கடினமா சொல்லுகிறத நம்ம அதை மற்றவரிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது எப்படி பகிர்ந்து கொள்றோம்? ஆமா. ஆனா ஆபிரகாம் அப்படி சொல்லலைங்க. ஆபிரகாமுடைய மனநிலைமை அப்படி இல்லை. அவன் சொல்றான், நான் என் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் திரும்பி தேவனை தொழுது கொண்டு வருவோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆராய்ந்து பார்த்தா. அவனை ஆராய்ந்து பார்க்கும்போது வேலைக்காரர்கள் மத்தியிலும் கூட அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா விலையேறப்பெற்ற விசுவாசமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல அவர் அதை எதிர்பார்க்கிறார். சொந்தங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, சுற்றத்தாருக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, அல்லது நம்மளை ஆண்டவர் நல்ல உயர்ந்த இடத்துல மேன்மையான ஸ்தானத்துல வச்சு நிறைய வேலைக்காரர்களை கொடுத்திருக்கலாம், வேலைக்காரிகளை கொடுத்திருக்கலாம். ஒரு மேன்மையை தந்திருக்கிற பட்சத்தில் சில காரியத்தில் நம்மை கர்த்தர் சோதித்து அவர் அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்யும் போது அதன் நடுவிலே நம்முடைய செயல்பாடு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார். அதை நாம் சரியாக ஆபிரகாமை போல நாம விசுவாசத்தை நாம் அவர்களுக்கு ஊட்டுகிறவர்களாய், விசுவாசத்தை அவர்களுக்குள்ள திணிக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போமானால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். சொல்லுங்க, தேவன் நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவது நான் வேகமா சொல்லுகிறேன். முதலாவது வேலைக்காரர்கள் மத்தியில். இரண்டாவது 7, 8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே என்றான். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை நல்ல கவனிங்க. முதலாவது வேலைக்காரன். அடுத்த ஆண்டவர் எங்க வர்றாரு? மகன். வேலைக்காரர்கள் கூட சில நேரத்தில் நாம என்ன செஞ்சிருவோம்? விட்டுக்கூடாம நம்ம குடும்ப சூழல் வெளியே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து எங்க வர்றாரு? மகன். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை எழுப்பி விடுறாரு? இது ஆண்டவர் செய்யறதுங்க. உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் தான் ஈசாக்க பேச வைக்கிறார். நான் அப்படிதான் அதை பார்க்கிறேன். கர்த்தர் ஈசாக்கினுடைய வாயை என்ன செய்யறாரு? திறக்கிறாரு. என்ன செய்யறாரு? அப்பா, நம்ம போறோம் ரைட்டு தான், ஆனா என்ன இல்லை, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே, கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. தொழுது கொள்ளனா ஆட்டுக்குட்டி வேணும்ல, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு ஈசாக்கு எப்படி கேட்டிருப்பாரு? எப்படி கேட்டிருப்பாரு? யோசிங்களேன். அதிகாரத்தோட கேட்டிருப்பாரா? எப்படி கேட்டிருப்பாரு?
அப்பாவை கொஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையான வார்த்தையா புறப்பட்டு வருது. ஆனா ஆபிரகாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு? வசனம் சொல்லுது, என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் சொல்றாரு, தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டிய யார் பார்த்துக்கிடுவார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு உறுதியோட சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு உறுதியா சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? சாதாரண இந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது. ஏன்னா உள்ளத்துக்குள்ள எப்படிப்பட்ட பாரம் இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிள்ளை என்ன செய்யணும்? பலி கொடுத்துடணும், பலி கொடுத்ததே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருக்கிற ஆபிரகாம்கிட்ட அந்த பிள்ளைய வந்து கேள்வி கேட்க, ஆட்டுக்குட்டி எங்க பண்ணா, ஆபிரகாம் என்னதான் சொல்லியிருக்கணும்? ஆட்டுக்குட்டி யாரு தான்? நீ தானையா அப்படின்னு கட்டி பிடிச்சி என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ என் மகனே, இப்போ நீ சொல்றவன இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கவே முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டே மகனேன்னு என்ன செஞ்சிருக்கணும்? அழுது இருக்கணுங்க. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஈசாக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யல. அப்படி உருவாக்கணும் பிள்ளைகளை. ராமன் சொல்லுங்க, ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை எப்பேற்பட்ட அர்த்தம் உடையதுன்னு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? புரிஞ்சிடணும். கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னா அதுக்கப்புறம் நோ கமாண்ட்ஸ். அடுத்து எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அதுதான் ஃபைனல். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்றீங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னா அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிடுவாரு? பார்த்துக்கிடுவாரு. ஏன்னா அவருடைய பேர் என்ன பேரு? யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா என்ன? நான் எல்லாவற்றையும் நினைக்க தான் முடியும், ஆனா செய்து முடிக்க உம்மால முடியும். ஆமீன் சொல்லுங்க. நான் நினைப்பேன், ஆனா நீங்க செய்து முடிப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு முன்ன பின்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? கிடையாது. இதுதான் புதுசு, இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா அப்பவும் சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்வாரு? அப்ப மகன் மத்தியிலையும் அவருடைய விசுவாசத்துல என்ன வரல? தளர்ச்சி வரல. பாசம் வந்து நின்னாலும் அங்கேயும் ஆண்டவர் அவன்கிட்ட பாக்குறாரு, இப்ப எப்படி தடுமாறுவானா இல்லையா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அங்கேயும் என்ன செய்யல, ஒரு பாயிண்ட் கூட தடுமாறல. அவன் சொல்ல, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ரெண்டு பேரும் இருவரும் கூடி போனார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, இப்ப எல்லாம் ரைட்டு, வேலைக்காரன் மகன் எல்லாம் முடிஞ்சு. அடுத்து என்ன நடக்கணும்னா, கர்த்தர் சொன்னதை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். சில நேரத்தில் நம்ம துவங்குவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்களேன், முடிக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு 1000 காரணத்தை சொல்லுவோம். அப்படி ஆயிட்டு பாஸ்டர், இப்படி ஆயிட்டு பாஸ்டர், அந்த பிரச்சனை உள்ள வந்துச்சா, அந்த ஆளுக்கு வந்து சொன்னாங்களா, இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா. ஆண்டவர் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏப்பா நான் பண்றதே பெரிய பிரசங்கம், எனக்கு ஒரு பிரசங்கமானு, சரி சொல்லுப்பா அப்படின்னு என்ன செய்வார்? அப்படியே கேட்பார். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆண்டவர் மனசுல சொல்றார், நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்றியான்னு ஒரே ஒரு சின்ன உணர்வை கொடுப்பாரு. அப்ப நம்ம சரண்டர் ஆகும். ஆமா ஐயா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரசங்கம், இதுக்கு ஏன் இவ்வளவு பிரசங்கம்? பிரசங்கமே தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை, நான் பண்ணது தப்பு தான் ஐயான்னு முடிஞ்சதுன்னா அந்த பிரச்சனை. ஆமா. ஆனா துவங்குவோம், என்ன செய்ய மாட்டோம்? முடிக்க மாட்டோம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் துவங்கினதெல்லாம் சரிதான், முடிக்கானான்னு பார்க்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 9வது 10வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி கட்டி, போதும், நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய காரியம் நடக்க பாருங்க. ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான். அப்பெல்லாம் அவன் மனசுல என்ன இருக்கும் சொல்லுங்க? புதுசா சொல்ற மாதிரி பலிபீடத்தை உருவாக்கும் போதே அவன் நினைக்கிறான், இதுல யாரை படுக்க வைக்க போறேன்? பிள்ளைய படுக்க வைக்க போறேன், பிள்ளைய படுக்க வைக்க போறேன். ஆமா. அடுத்து என்னது? பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை என்ன செய்யறான்? வரிசை அடுக்கிறான். அப்பவும் யோசிக்கிறான், இதுல யாரை படுக்க வைக்க போறேன்? குமாரனை படுக்க வைக்க போறேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்க கட்டுறான். கட்டி அந்த படுக்கையின் மேல அவனை என்ன செய்தான்? கிடத்தினான். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கடினமான தேவனா? அவர் கடினமான தேவனா? ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்?
இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மனசுல உள்ள ஆழத்தை ஆண்டவர் உணர்ந்து சொல்றாரு. சில நேரத்தில் உங்க மனதில் அப்படி ஒரு எண்ணம் வருது, என் வாழ்க்கை அவர் கடினமா இருக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, அவர் கடினமான தேவன் அல்ல. உங்களை விட ஆண்டவர் அதிக இரக்கம் உள்ளவர். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் இரக்கம் உள்ளவன், நான் தான் இரக்கம் உள்ளவர். நான் எத்தனை பேருக்கு இறங்குறேன் தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு இறங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு அந்த காரியம் நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா. நீங்களே சொல்லுவீங்கன்னா உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுக்கு இந்த சுவாபத்தை கொடுத்தவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் இருப்பார். அவர் கடினமான தேவன் அல்லங்க. உங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு. மீற விட மாட்டாரு, இழந்து போக விட மாட்டாரு, உங்க கையை விட்டு போவதற்கு கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டாரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவர் கையில தான் இருக்கு, இன்னும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. எது உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம்? ஆமென் சொல்லுங்க. இன்னும் உங்க கையில தான் ஆண்டவர் கொடுக்கும்படி அவர் விரும்புறாரு. ஆனா உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த நிலைமையில என் பிள்ளை ஏதாவது மாறுமா அப்படின்னு பார்க்கிறார். ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்குறான், கட்டைகளை அடுக்கிறான், அப்புறம் ஈசாக்க கட்டுறான், அதுல கொண்டு போய் என்ன செய்யறான், கிடத்துறான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிட்டார். அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை ஆராய்ந்து பார்க்கிறாரு. வேலைக்காரர்கள் மத்தியில, மகனுக்கு மத்தியில அவன் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறானா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ எல்லா விதத்திலையும் அவன் எப்படி ஆயிட்டான், பர்ஃபெக்ட் ஆயிட்டான், குவாலிஃபை ஆயிட்டான். இப்போ தேவதூதன் சொல்றார், நீ பேசு, நீ பேசு அப்படிங்கிறார். அவன் பேசுறான். இதோ அடியேன் சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேல உன் கையை என்ன செய்யாத, போடாத அப்படிங்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. வசனம் எப்படி போட்டிருக்கு, முடிக்கும்போது எப்படி போட்டிருக்கு, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் செய்து முடிக்கும்படி அவர் சில காரியத்தை என்ன செய்யறாரு, அறிந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவனா, ஒப்பு கொடுத்ததை செய்கிறவனா அப்படின்னு ஆண்டவர் அவனை என்ன செய்தாரு, ஆராய்த்து பார்த்தாரு. இப்ப சொல்றாரு, இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லுங்க, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில நான் எவ்வளோ பெரிய கிருபைகளை கொடுத்தேன், எவ்வளோ பெரிய தயவை கொடுத்தேன், எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்தேன், எவ்வளோ ஆமென் ஸ்தோத்திரம் சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் அவைகள் எல்லாம் உன் சுயநலத்துக்காக, உன் சுய ஆதாயத்துக்காக, உன் சுய பெருமைக்காக நீ செய்கிறாயோ, அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் அநேக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் தேவநாமம் மகிமைப்படும்படி, தேவனுக்கு உண்மையாய் பயப்படும்படி நீ நடந்து கொள்கிறாயா என்று அநேக காரியத்தில் நான் சோதித்தேன், இன்னும் சோதித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. கைவிட மாட்டாருங்க. வசனம் சொல்லுதில்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டதுதான், தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதுதான். அவர் கைவிட மாட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை சோதித்தார். ஏன்? அவனை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சோதித்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் சொல்லியிருக்க முடியும், அவர் என்னை ஆராய்ந்து அறிகிறவர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லுவோமா? சொல்லக்கூடிய நாட்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். நம்ம சொல்லணும், புலம்ப கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஒரு பினிஷிங் சொல்லணும், என்னை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். ஆமென் சொல்லுங்க. எங்க பலகீனமா இருக்கிறோமோ,
எங்க நாம சோறுக்குள்ள இருக்கிறோமோ அங்க ஆண்டவருடைய பலத்தை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஆபிரகாமை போல ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தின் அனுபவத்தை எனக்கு என்ன செய்யுங்க. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் யாருக்கு தகப்பன்? விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்துக்கே யார் தான்? அவர் தான் டேடி. விசுவாசத்துக்கு அவர் தான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தகப்பனாயிருக்கிற அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம்? செயல்முறைப்படுத்தக்கூடியவங்களா இருப்போம்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமே. சரி, இன்னொரு வசனத்தை மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் இருந்து பார்ப்போம். திருப்பிக்கோங்க. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான், நல்ல கவனிங்களேன். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து சொஸ்தமாக வேண்டும் என்று. போதும் நல்லா கவனிங்களேன். நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதியில பாருங்க, யூதருடைய பண்டிகை ஒன்று வந்ததாம். அப்போ எருசலேமுக்கு எல்லாரும் போவாங்க. அங்க எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்படுகிற ஒரு குளம் ஒண்ணு என்ன செஞ்சு இருந்தது. இந்த பெதஸ்தா அப்படிங்கிற குளத்தினுடைய சிறப்பு என்ன? அந்த குளம் சில நேரத்தில் என்ன செய்யப்படும்? கலக்கப்படும். யார் கலக்குவா? தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? கலக்குவாங்க. அதை கலக்கும் போது அதுல போய், அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கு, குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், இன்னும் வியாதிக்காரர்கள் அதுல போய் இறங்கினா உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு மனுஷன் எத்தனை வருஷமா இருக்கிறான்? எத்தனை வருஷம்? 1 2 இல்ல, 38 வருஷம்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்லுங்க பாதின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன, முக்கால்வாசி காவாசி பாதி. 38 வருஷமா அதுல படுத்தே கிடக்குறான். இவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு சுகமும் இல்லை. இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆண்டவருக்கு இரக்கமே கிடையாது. இவளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வியாதிப்பட்டாலே எவ்வளவு வேதனை இருக்கு. 38 வருஷமா இருக்கிறவன ஆண்டவர் பார்த்துட்டேவா இருந்தாரு. ஏன்னா எல்லாரும் இவன் 38 வருஷத்துல இவன் கண் கூட நிறைய பேருக்கு என்னத்தை பார்த்துட்டான்? சப்பானி வருவான், அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? நடந்துட்டு போயிடுவான். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா குருடர் வருவான், அவன் பார்வை அடைஞ்சிட்டு எனக்கு என்ன கிடைச்சிட்டு, பார்வை கிடைச்சிட்டு சந்தோஷப்பட்டு போவான். ஆனா இவன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். இவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் வியாதிஸ்தர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, அதுல இறங்கி என்ன செஞ்சிருவாங்க? சுகம் ஆயிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்களை ஊடாக நீங்க நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலை தான் இல்லை, இப்ப ஏற்பட்ட காரியத்தை போல வேற சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில பல வருடங்களா நீங்கள் அதுல அடிமையாக்கப்பட்டவர்களா, அதுல இருந்து வெளியே வர முடியாத நிலைமையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது முடிவு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு முடிவு அல்ல, அதுதான் ஒரு தீர்வு அல்ல உங்க வாழ்க்கையில. ஆமென். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடக்கிறது போல ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மறந்துடுங்க. அதை விட ஒரு மேலான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த மனுஷனுடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னா, குளத்துல போய் என்ன செஞ்சிடணும்? இறங்கிடணும். ஆனா ஆண்டவர் இவனை குறித்து எப்படி நினைக்கிறாரு? குளத்துல இறங்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் நினைப்பு குளத்துல இறங்கணும். குளத்துல இறங்கிட்டோம்னா வியாதி ஆமா சரியாயிரும். காலங்காலமா நடந்து கொண்டு இருக்கிறதுல நானும் ஒரு பங்கு உள்ளவனா? ஆண்டவர் விரும்புறாரு, காலகாலமா நடக்கிறது உங்களோட என்ன செய்யணும்? முடியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரம்பரையா நடக்கிற சம்பவம் உங்களோட என்ன செய்யணும்? முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். இனி ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா இவனை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் விரும்புறார். இந்த 38 வருஷமா இவன் மிகுந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 6ஆம் வசனத்துல எத்தனை காலமா வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து. நல்ல கவனிங்க. வெகு காலம் சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, அறிஞ்சிட்டாரு. ஆனா இன்னும் இவனை அறிந்து கொள்ள விரும்புறாரு. என்ன அறிந்து கொள்ள விரும்புறாரு?
நல்லா கவனிங்க. இப்ப இவன்கிட்ட கேட்கிற கேள்வியே வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் என்ன கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும்னு நினைக்கீங்க? உன்னை கொண்டு குளத்துல கொண்டு இறக்கட்டுமா முக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? ஆமென் சொல்லுங்க. விரும்புகிறாயா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நாம வெறுத்து போய் இருக்கிறோம், சில காரியங்களை நினைச்சு நினைச்சு வெறுத்து போய் இருக்கிறோம். ஆனா நம்மகிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. வெறுத்து போய் இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி விரும்புகிறாயா? அப்போ நம்ம சொல்றோம், நான் வெறுத்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, வாழ்க்கையில நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன், வாழ்க்கையில ரொம்ப நான் நொந்துட்டேன், வாழ்க்கையில நான் ரொம்ப ஏமாற்றப்பட்டுட்டேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, நான் இதுக்கு மேல வாழணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பார்த்து கேட்கறீங்க? நீ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு விரும்புகிறாயா? ஆமென் சொல்லுங்களேன். என்னை ஆராய்ந்து பார்க்கிறவ, என் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவ, என் உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவ என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? நீ தோற்றிட்டேன்னு நினைக்கிறிய, நீ இல்லாம போயிட்டேன்னு நினைக்கிறிய, நீ எல்லாமே இழந்துட்டிய, உன் கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறிய. ஆனா அது முடிவல்ல. நான் உன்கிட்ட கேட்கிறேன், இதுல இருந்து நீ இத மாதிரி மாறுவதற்கு விரும்புறியா? அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது முதல் நல்ல கவனிங்க. அவன் சொல்ற காரியம் என்னன்னா, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவருமே இல்லப்பா. உள்ளத்துக்குள்ள இருந்து சொல்றான், என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு நபர் கூட எனக்கு இல்லப்பா. எல்லாருக்கும் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் ரைட்டு தான், விரும்புறியான்னு கேட்கறது ரைட்டு தான், ஆனா என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரு இருக்காயா? ஒருவரும் இல்லை. என் கை கொடுக்கிறதுக்கு, என் கை ஒத்தாசையா இருப்பதற்கு, என்னை தூக்கிட்டு கொண்டு போறதுக்கு ஒருவருமே இல்லை ஆண்டவரே, ஒருவருமே இல்லை. அடுத்து சொல்றான், நான் போகிறதற்குள்ள நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவன் சொல்றான், நான் போகிறதுக்குள்ள இன்னொருவன் வந்து என்ன செஞ்சிடறான். அந்த குளத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஒருத்தனுக்கு தான் என்ன கிடைக்கும். கலக்கும் போது ஒருத்தன் இறங்கினா அவனுக்கு தான் சுகம். அவன் இறங்கிட்டு வெளியே வந்த பிறகு இன்னொரு தம்பி இறங்கினா சொல்லுங்களேன், சுகம் இல்லை, விடுதலை இல்லை, அற்புதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்பாற்பட்டவர், அந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர், அந்த சூழ்நிலையை மேற்கொள்கிறவர், அந்த நிலைமைகளை மாற்றுகிறவர். இன்னைக்கு நீங்க பிரசங்கம் கேட்கறீங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்களே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீங்க ஒரு குறுகிய நிலைமைக்குள்ள வச்சிருக்கிற அந்த நிலைமைக்குள் அடங்கினவர் அல்ல, அதை விட மேலானவர், அதை விட சிறந்தவர். இதுக்குள்ளதான் அற்புதம் செய்வாரு, இப்படிதான் அற்புதம் செய்வார் நினைக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறவர். உங்க இயலாமையை இந்த சூழ்நிலையினால் ஆமென் மாற்றுவார் நினைக்காதீங்க. அதை விட ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும்படி அவர் திட்டம் கொண்டவர். அவர் உங்களை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். கொண்டு போக ஒருவரும் இல்லைன்னு சொல்ற நீங்க, அவர் இருக்கிறார் ஏன் சொல்லல? நான் போறதுக்கு முன்னால இன்னொருத்தர் இறங்கிறான்னு சொல்ற நீங்க, ஏன் ஆண்டவர் என்ன அப்படி கொண்டு போய் விடுறதை விட என் ஆண்டவர் சுகமளிப்பார் ஏன் சொல்ல முடியல? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க அவன் சொல்றான், நான் போறதுக்குள்ள இன்னொருத்த வந்து இறங்கிடுறான். இறங்கி என்ன செஞ்சிடறான்? சுகம் பெற்றுட்டு போயிடறான். இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் வரல. ஆண்டவர் என்ன கேட்டாரு? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? ஆமா, இல்லைன்னா இல்ல. ஆனா ரெண்டுக்கும் இவன் சொன்ன காரியம் வேற மாதிரி. ஆனா ஆண்டவர் இவனை ஆராய்ந்து அறிந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவனை ஆராய்ந்து அறிந்ததுனால 8 வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஒரே வார்த்தை தான், அடுத்து வேற வார்த்தையே சொல்லல. நீ வந்து கூட்டிட்டு போக ஆள் இல்லைன்னு சொல்ற அவளாதையும் நான் கேட்க விரும்பல. நான் போறதுக்கு முன்னால ஒருத்தர் இறங்கி சுகமாயிட்டு போயிருவாங்க, அந்த அவளாதையும் கேட்க விரும்பல. ஒரே வார்த்தை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட அப்படின்னாரு. என்ன நடந்துச்சு? உடனே அந்த மனுஷன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு
நடந்து போனான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் எழுந்தான், அவன் சொஸ்தமானான், அவன் நடந்தான். இதுவரைக்கும் என்ன செய்யல? 38 வருஷமா இந்த சம்பவம் நடக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் இதை மாதிரி நிறைய பேர்ட்ட என்ன சொல்லியிருப்பான், நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் போயிட்டான் என்னை கொண்டு போறதுக்கு. இந்த ஆவலாதிலாம் மனுஷங்கிட்ட சொன்னான், அதே ஆவலாதி ஆண்டவர் சொன்னான். ஆனா ஆண்டவர் அதை செவி கொடுத்து கேட்கல. ஆண்டவனை ஆராய்ந்து பார்த்ததுனால அவன் 38 வருஷமா அவன் படுகிற பிரயாசத்தை, அவன் 38 வருஷமா அவனுக்குள்ள இருந்த குழப்பத்தை, 38 வருஷமா அவனுக்குள்ள இருந்த வேதனையை ஆராய்ந்து பார்த்ததுனால ஒரே வார்த்தை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. ஒரே வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தைங்க, அதிகாரமுள்ள வார்த்தை. சொன்ன மாத்திரத்துல மனுஷன் சொன்னா கூட நடக்காத விஷயம் உடனே நடந்துச்சு, உடனே நடந்துச்சு. நான் நினைக்கிறேன் அவன் எப்பேற்பட்ட வியாதியுள்ளன்னு சொல்லி இந்த வேதத்துல நமக்கு இன்னைக்கு வெளிப்படை எழுதப்படலை. ஆனா உண்மையா நான் சொல்றேன், அது கொடூரமான வியாதியாத்தான் இருந்திருக்கும். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? 38 வருஷமா அவன் படுத்த படுக்கையா கிடக்கிறான்னா அவனை 38 வருஷமா அந்த வியாதி என்ன செஞ்சிருக்கு? முடக்கி வச்சிருந்துச்சு. ஜீவன் இருந்துச்சு, ஆனா அவனால செயல்பட முடியல. இன்னைக்கு ஜீவன் இருக்கு, செயல்பட முடியாம உங்களை முடக்கி வச்சிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரத்தை, ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். இதற்கு தருவதற்கு காரணம் என்ன? உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நீங்க இதைத்தான் நினைக்கிறீங்க, இதைத்தான் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுனால, அவர் அறிந்திருக்கிறதுனால அதை செயல்முறைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார், அதை செயல்முறைப்படுத்துகிறார். ஆகவே 2 காரியங்களை இன்னைக்கு நாம தியானிச்சிருக்கிறோம். ஆபிரகாம் சொன்னா அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இந்த 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனுஷன் இப்போ எழுந்து நடந்துட்டு போகும்போது சொல்லியிருப்பான், என்னை அவர் சொல்லுங்க அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? கட்டாயம் சொல்லியிருப்பான். என்னை அவர் யாரு சொன்னாங்களோ சொல்லலை ஐயா, என்ன அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சரியா அறிஞ்சிருந்தாரு. அதனால என்ன படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னார். வெகு காலமாய் வியாதிசனாய் இருந்த அவனை அறிந்தவர் இன்னைக்கு உங்களை என்னை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டு, உங்களுக்கு எனக்கு ஒரு மாற்றம் உண்டு, உங்களுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான சூழ்நிலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரயோஜனமா மாற போறோம். நீங்களும் நானும் தேவனுக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாய் ஆண்டவர் உபயோகப்படுத்த போகக்கூடிய நாட்களை ஆண்டவர் நியமிச்சிட்டாரு. நீங்களும் நானும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. உங்களை என்னையும் தேவனுடைய கையில எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய நாட்களாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு உரிமை இல்லையே, கை கொடுக்க ஒரு உரிமை இல்லையே, தூக்கிவிட ஒரு உரிமை இல்லையே. நான் அங்கே போவதற்குள்ள மற்ற சகாயம் எல்லாருக்கும் கிடைச்சிட்டேன்னு சொல்றீங்க, அது இல்ல. அதை விட மேலான நன்மையை, அதை விட மேலான ஆசீர்வாதத்தை, அதை விட மேலான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் உங்களை தேடி வருகிறார். உங்களிடத்தில் வந்து அவர் அதிகாரமாய் சொல்ல போகிறார், நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. இதற்குள்ள நீ முடங்கி கிடக்க வேண்டாம், நீ எழுந்திரு. இதற்குள்ள இருந்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்க வேண்டாம், உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டாம். இந்த இடத்துல நீ இருந்து 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 ஏமாற்றத்தின் எண்ணத்துக்குள்ள மூழ்கி நீ இருக்க வேண்டாம். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யும்படி நீ நடந்து போக வேண்டும். கண்ண மூடி ஜெபமணுமா, தேவனை நோக்கி பார்த்து ஜெபமணுமா. ஹல்லேலூயா. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவரை நான் பார்க்கிறேன், அவருடைய பிள்ளையாய் நான் அவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரை நான் கண்டுகொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சொல்லுங்களே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும்
நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அப்பா, நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. வாயை திறந்து, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. விசுவாசத்தோடு சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நீங்க தனிமையானவங்க கிடையாது. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், அப்பா, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அப்பா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சொல்லுங்களே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அர்ப்பணித்து சொல்லுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். தாவீது சொன்னது போல 139ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல நீங்களும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் குடும்பத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் சூழ்நிலைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இதற்குள் நான் நிச்சயமா மூழ்கி போக மாட்டேன். இதற்குள் நான் அழிந்து அமிழ்ந்து போக மாட்டேன். இதில் நான் அழிந்து போக மாட்டேன். அவருடைய கரம் என்னை தூக்கி எடுக்கும். அவருடைய கரம் எனக்கு சுகத்தை கொடுக்கும். அவருடைய கரம் என் வாழ்க்கையில் மேன்மையை கட்டளையிடும். அவருடைய கரம் எனக்கான ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணும். அவருடைய கரம் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும். அவர் செய்வார், அவர் செய்வார். எந்த மனுஷனை நான் பார்க்க மாட்டேன். எந்த மனுஷனுடைய காரியத்திலும் போய் நான் நிக்க மாட்டேன். உங்களை மட்டும் பார்ப்பேன். அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு நான் மனுஷன் போய் நிக்க மாட்டேன். என் நிலைமையை பார்த்து ஏதாவது எனக்கு செய்வாங்களான்னு போய் நான் நிக்க மாட்டேன். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரை மட்டும் பார்ப்பேன். அவருக்கு நான் கனம் கொடுப்பேன். அவருக்கு நான் மகிமை செலுத்துவேன். அவருடைய சமூகத்தில் முழுவதும் விசுவாசத்தில் நான் முற்றிலும் தரித்திருப்பேன். வேலைக்காரர்களுக்கு மத்தியிலையும் சரி, என் பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் சரி, எடுத்த காரியத்தில் நான் முடங்கி போக மாட்டேன். விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அதை செய்து முடிப்பேன். அவருக்கு நான் பயப்படுவேன். அவருக்கு நான் பயப்படுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி. சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் தூரத்தில் இருந்து என்னை அறிகிறீர். அப்பா, இந்த அறிவு எனக்கு எட்டாதமான உயரமும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. இந்த அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும்பா. இந்த அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்பா. பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்பா. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு வேணும். உலக அறிவு வேணாம்பா. தேவன் யார் என்ற அறிவு வேணும். சபைக்கு வேணும். விசுவாச பிள்ளைகளுக்கு வேணும். எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னை கைவிடவே மாட்டா. என்னை தரித்து விடவே மாட்டா. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்புறம் எப்படி என்னை விடுவார் அப்படிங்கிற சரியான அறிவு உடைய பிள்ளைகளா உடைய பிள்ளைகள் ஜீவனம் பண்ண உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கொண்டு உடைய பிள்ளைகளோடு என்ன நோக்கத்துக்காக பேசுனீங்களோ அந்த நோக்கம் முழுவதும் நிறைவேற்றப்படட்டும். உங்க நாமம் மேம்படட்டும். சபை வளரட்டும். விசுவாச பிள்ளைகள் வளரட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் கட்டப்படட்டும். சோர்ந்து போன அனுபவங்கள் மாறட்டும். தளர்ச்சியின் அனுபவங்கள் திடப்படுத்தப்படட்டும். உள்ளத்துக்குள் இருந்த எல்லா குமுறல்கள் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் மாற்றப்படட்டும். புது பலன் உண்டாகட்டும். தைரியம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் மகிமைப்படுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். கனம மகிமை உமக்கே கிடைக்கட்டும். உமக்கே உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு கூட, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் சதா காலமும் தேவனுடைய கிருபை இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போங்க.